சில பேருடைய குடில்னு சொல்லுவாங்க. குடில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம்ன்ற பகுதி மேடாக இருக்கும், இப்படி இருக்கும். அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே இப்படி இருக்கும். அந்த குடில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அப்போ பிரம்மஸ்தானம் எப்போவுமே ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்குது. சார், இதை நான் வந்து வீடு கட்ட போகிறேன், நான் பிரம்மஸ்தானத்தை அமைத்துக் கொள்ளலாமா? அமைத்துக் கொள்ளலாம். எப்படி அமைப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மஸ்தானம் வந்து வடகிழக்கு நோக்கியோ, வடகிழக்கிலேயோ, இல்லை கிழக்கிலேயோ, வடக்கிலேயோ சரியான ஒரு விகிதத்தில் அமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சரியான விகிதம்னு சொல்கிறேன்ல, அது ஒவ்வொரு வீட்டினுடைய அளவை பொறுத்து மாறுகிறதுன்னு சொல்லலாம். இந்த பிரம்மஸ்தானம் நடுமத்தின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த நடுமத்தியில் என்னால் அமைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வடக்காகவோ கிழக்காகவோ வடகிழக்காகவோ இந்த பிரம்மஸ்தானத்தை அமைத்து கொண்டாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வரணும் உள்ள, அதே மாதிரி அதில் வந்து ஒளி வரணும் உள்ள, அதாவது வெளிச்சம் உள்ள வரணும். இதை அமைத்து கொண்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மஸ்தானத்தினுடைய அமைப்பு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நமக்கு எப்படி காற்று பிராணன் அபானன் உபானன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகேங்களா? பிராணன்னு சொல்கிறோம், நம்ம பிராணவாயுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வெளியே போகக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா அபானன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே வருது. அப்போ ஆக்சிஜன் உட்கொள்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளித்தள்ளுகிறோம். அப்போ வெளியில் காற்று போகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் க்ரியேட் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போ என்ன நிகழ்வு நடக்குன்னா, எப்படி நம்ம இன்னல் பண்ணி எக்ஸல் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்.